இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான். சீருடை இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடிச்சு இழுத்துட்டு போனேன். அது ஓய்வற்ற ஒரு ராணுவ வீரரை என் வீட்டில் இருக்கிறவர்களை அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே, அதை சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே. இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட்? நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேள்வி, நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட். பயம்தான். இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான். ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான். அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எதிர்த்து பேசுவீங்க? எந்த கொள்கை, எந்த இடத்துல நீங்க திமுகவை எதிர்த்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க? தம்பி, மல்லிகை பூவாலையும் மயில இறகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது. அது கூட நின்றுக்கிட்டு எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? சரி, இவ்வளோ பேசுனீங்க. என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அழைப்பானையை ஒட்டணும்? அது அவசியமானதா? அந்த அழைப்பானையை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல. கிழிச்சா என்ன, அதை வச்சுருந்தா உனக்கு என்ன? கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடித்து சீருடை இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடித்து இழுத்துட்டு போனேன். அதுவும் ஓய்வற்ற ஒரு ராணுவ வீரரை என் வீட்டில் இருக்கிறவர்களை அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே, அதை சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே. இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட்டு என்ன கம்யூனிஸ்ட்டு? ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க, அம்மா திலகமாமா பேசியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹீமு, அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு. மற்றவங்க நியாயத்தை பேசு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும். விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ? நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய? மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போடு போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காமல் இப்போ திறக்க வேண்டிய தேவையாக வந்தது. இத்தனை கேள்வி கேட்டல, இதுக்கெல்லாம் வாய் திறக்கலை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேள்வி, நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு. இருங்க, நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவள் போயிட்டு அப்படி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனா இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னது யார்? உங்கள் ஐயா சொன்னாருன்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார். ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க என்ன? இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன், இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன். பெரியாரை பெரியார்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன இப்படி பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், அதில் உங்கள் கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கேன்? நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்கள். அமைதியாக போங்க.